வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 மே மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை. வானிலை அறிக்கை: வங்கக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல், மேலும் இலங்கை, மன்னார் வளைகுடா, தென் மாவட்டங்களை இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு மெல்ல காற்று சுழற்சியாக நாளை தீவிரமடையும். மேலும் இந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இலங்கை கிழக்கு பகுதி தீவிரமடைந்து, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக சற்று வடக்கே டெல்டா மாவட்டங்கள் கிழக்கு பகுதி தீவிரமடைந்து இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி பயணிக்கும். வடக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது சென்னை அருகே செல்லும் பொழுது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி பயணிக்கும் என்றும், ஆந்திராவில் தரையேறும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. ஆந்திராவில் தரையேறும் பொழுது செயலிழந்து ஏறும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது மேலும் தீவிரமடைந்து வடக்கு நோக்கி பயணிக்குமா அல்லது செயல் இழந்து ஆந்திராவில் தரையேறுமா என்பது வரக்கூடிய நாட்களை பார்க்கலாம். இந்த நிகழ்வால் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்களை பொறுத்தவரை இன்று மே மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமையை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மேலும் தென்காசி மாவட்டத்தில் மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் ஏதாவது ஒரு இடங்களில் லேசான மழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள் லேசான மழை அதிகாலை நேரத்தில் கிடைக்க வாய்ப்புள்ளது. காலை 9 மணிக்கு பிறகு மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் 9 மணிக்கு பிறகு மேகங்கள் விலகி இன்று படிப்படியாக தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. முதலில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு முதலில் மழை தொடங்கும். அதன் பிறகு மத்திய மாவட்டங்கள், அதன் பிறகு டெல்டா மாவட்டங்கள், அதிகாலை நேரங்களில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், மீண்டும் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்ட கடலோரங்களால் நாளை அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, தேனி இந்த இடங்கள்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை இந்த இடங்களும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் இன்று பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. மாலை நேரங்களில் குறைவான பரப்பில் கிடைத்தாலும் மீண்டும் இரவு நேரங்களில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது. அதேவேளையில் திருப்பூர், நீலகிரி, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, கரூர், நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் வேலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை இந்த இடங்களுக்கெல்லாம் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்கும். கூடுதலான பரப்பில் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரங்களில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மாலை நேரங்களில் ஓரிரு இடங்கள் மழை கிடைத்தாலும் அதிகாலை நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, சீர்காழி இந்த இடங்கள்லாம் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்கும். அதேவேளை கும்பகோணம், நெய்வேலி, திருவண்ணாமலை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும். அதை வெளியில் தென் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, மத்திய மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டங்களுக்கெல்லாம் மாலை நேரங்களில் ஒரு சுற்று மழை கிடைக்க வாய்ப்பது. அதே நள்ளிரவு நேரங்களிலும் மீண்டும் ஒரு சுற்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. 2 சுற்றுகளாக இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை மே மாதம் 8ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காலை 10 மணிக்கு பிறகு மேகங்கள் தமிழகம் முழுவதுமே மேகங்கள் சூழ்ந்து காணப்படும். அங்கங்கே காலை 11 மணிக்கெல்லாம் மழை தொடங்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மாலை நேரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை தீவிரமாக இருக்கும். 9ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும். அதே வேளையில் காலை 11 மணிக்கெல்லாம் அங்கங்கே மழை கிடைக்கும். மாலை நேரங்களில் மழை தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது. 9ஆம் தேதி மாலை இரவு நேரங்களில். 10ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்கும். மாலை நேரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்குமே பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இதில் கனமழை, மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். 10ஆம் தேதி. அதேவேளை 11, 12 தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் இந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு மிக நெருக்கமாக வந்து நகர்ந்தால் 11, 12 தேதிகளில் தொடர் மழையாக கிடைக்கும். அதாவது மேகம் சூழ்ந்து காணப்படும் லேசான மிதமான மழையாக தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்கள் பரவலான கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் 13, 14 தேதிகளும் தொடர்ச்சியாக மழை இருக்க வாய்ப்புள்ளது. 12ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களும் தொடர்ச்சியாக மழை இருந்தால் 14ஆம் தேதி வந்து
டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு தொடர்ச்சியாக மழை இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மாலை நேரங்களில் உள் மாவட்டங்களின் ஈரக்காற்று இணைவின் காரணமாக உள் மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும். ஆனால் தென் மாவட்டங்களுக்கு இந்த காற்றுள்ள பகுதிக்கு பெரிய மழை கிடைக்க வாய்ப்பில்லை. எ மே 14ஆம் தேதி மே 14ஆம் தேதி வங்கக்கடலில் நிகழ்வு சற்று வலுவாக இருக்கும் என்பதால் தென்மேற்கு காற்றை வலுவாக ஈர்க்கும் என்பதால் கணவாய் பகுதியில் காற்றின் வேகம் சற்று வலுவாக இருக்கும் என்பதால் மழை தீவிரம் குறைந்து காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பு இருந்தாலும் கணவாய் பகுதிகளுக்கு லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு. உள்பகுதியில் பரவலான கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு தொடர்ச்சியாக மழை இருக்க வாய்ப்புள்ளது. மே 14ஆம் தேதி மே 15ஆம் தேதியும் நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டிருக்கும் என்பதால் தென் மாவட்டங்களுக்கு மழை தீவிரம் குறைந்தே காணப்படும். வலுவான காற்றாக உள்ளே பயணிக்கும் என்பதால் குறைந்து காணப்படும். ஆனால் மதுரை சுற்றியுள்ள இடங்கள், அதேபோல் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும். சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு தொடர்ச்சியான கனமழையாக தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 15ஆம் தேதி அதேவேளையில் மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளாவிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கு லேசான சாரல் மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மே 16ஆம் தேதி தொடர்ந்து நிகழ்வு சற்று சென்னைக்கு வடக்கே நிலை கொண்டிருக்கும். ஆனால் தமிழகத்தில் தொடர்ந்து மழைப்பொழிவு நீடிக்க வாய்ப்புள்ளது. மே 16, 17 தேதிகளிலும் நிகழ்வு நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு மே 10ஆம் தேதிக்கு பிறகு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மிக நெருக்கமாக டெல்டா மாவட்டங்களுக்கு மிக நெருக்கமாக நகர்ந்தால் தமிழகத்தில் மே 11, 12, 13 தேதிகளில் அனைத்து மாவட்டங்களுக்கும் தொடர்ச்சியான மழை கிடைக்கும். ஆனால் நிகழ்வு சற்று தொலைவாக வடக்கு நோக்கி நகர்ந்தால் மே 10, 11 மே 11, 12 தேதிகளில் குறைவான பரப்பில் மாலை நேரங்களில் மட்டுமே மழை கிடைக்கும். மே 13ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 14, 15 தேதிகளில் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றுலா மாவட்டங்களுக்கு தொடர் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வு நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக அதிகரிக்கும். நிகழ்வு இலங்கைக்கு கிழக்கு பகுதி சற்று தீவிரமடைந்து அதன் பிறகு டெல்டா மாவட்டங்களுக்கு முன்னேறி வரும்பொழுது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டிருக்கும் என்பதால் இந்த கணவாய் பகுதிகளில் லேசான காற்று இருக்க வாய்ப்பில் தென்மேற்கு காற்று வடகிழக்காக பயணிக்கும். இந்த நிகழ்வு சென்னை அருகே செல்லும் பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடையும் பொழுது மேலும் இந்த கணவாய் பகுதிகளெல்லாம் காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கும். பொள்ளாச்சி கணவாய் பகுதி, அதே வேளையில் செங்கோட்டை கணவாய் பகுதி, ஆரல்வாய்மொழி கணவாய் பகுதிகள் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அதே வேளையில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடலிலும் வருகிற நாட்களில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் என்பதால் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.